பாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல தேவன் எவ்வளோ நல்லவர் என்பதை காண்பிப்பதுக்கு பாருங்கள், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் உண்டு என்று சொன்னால், தேவன் எவ்வளோ நல்லவராக அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளாமல் போகிறதுனால ஏற்படுகிற நஷ்டங்கள், தோல்விகள், பின்னடைவு வாழ்க்கையில் உண்டாகுது. பாருங்கள், ஆண்டவரை எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்கள், பல ஆங்கிளில் உங்களை ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு காண்பித்து கொண்டிருக்கிறேன். சிலுவையின் மூலமாக எப்படி ஆண்டவர் நல்லவராய் நமக்கு இருக்கிறார், எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதின் மூலமாய் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். சமீப நாட்களில் கவனித்தோம், எப்படி இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு இப்போ நம்ம கவனித்து கொண்டு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்னென்னா, பொருளாதார வாழ்க்கையிலும் நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி, இந்த தேவன் எவ்வளோ நல்ல ஒரு தேவனாய் நம்ம மேலே எல்லா காரியத்தின் மேலும் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறார். இப்படி ஆண்டவரை எல்லா சைட்லேயும் பார்க்கணும், ஒரே மாதிரி பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். கையவன் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கிறார். ஒரு டைமண்டை எடுத்து எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் ஒரு பிரகாசம் இருக்கும், பார்த்துறீங்களா? ஒரு டைமண்ட் கல்லை எடுத்து நீங்கள் எந்த பக்கம் வேணால் சுற்றி பாருங்கள், அது ஷேப் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் பல பலன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு டைமண்டே இவ்வளோ பல பலன்னு இருக்கும்னா, நம்முடைய ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ பிரகாசம் ஆக்குவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த சத்தியங்கள்லாம் நமக்கு உதவி செய்து பாருங்கள். ஆண்டவரை எல்லா விதங்களிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பிரகாசம் ஆக்குவதுக்கு எவ்வளோ நல்ல வேலைகளை கர்த்தர் நமக்குள்ளே செய்கிறார். இப்போ பாருங்கள், இந்த பொருளாதார ஆசீர்வாதம் அநேகருடைய வாழ்க்கையில் வேலை செய்யாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவன் இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இங்கே சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலன் கொடுக்கிறார். இது தேவன் ஒவ்வொரு மனுஷனோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு, தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தோடு அவர் செய்கிற உடன்படிக்கை. என்ன வேணாலும் மாறும், ஆனால் தேவன் ஒரு ஜனத்தோடு, ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்யும் போது எத்தனை பேர் நம்புறீங்க? அது காலமானாலும் அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பார். எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் உங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சால் அந்த உடன்படிக்கையில் நம்ம உண்மை இல்லாமல் போனால் கூட அவர் உண்மை உள்ள தேவனாய் தான் அவர் இருக்கிறார். அவர் உண்மையாக இருக்கிறதுனால தான் உண்மை இல்லாமல் போகிற நேரங்கள் வரும்போது மறுபடியும் அந்த சத்தியத்தை கேட்க வச்சு நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், இந்த உண்மை உள்ளவருக்கு ஏதுவான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான, உத்தமமான விதத்தில் கர்த்தரை பின்பற்றி வருவதற்கான சத்தியங்களை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு போதிக்கிறார். பாருங்க, அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனை. இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போது வெறுமையாக உண்டாக்கலை, தரித்திரமாக உண்டாக்கலை. எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா நிறைவையும், எல்லா செல்வத்தையும் வைத்து தான் உண்டாக்கினார். ஆனால் என்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சானோ, பாவத்தில் விழுந்து போனானோ, எல்லா தீமையும் எல்லா சாபமும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நேராக வர ஆரம்பித்தது. அதனால தான் ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில் நம்மளை காப்பாற்றி அந்த உடன்படிக்கையை நமக்குள்ள வேலை செய்ய வைத்து அந்த உடன்படிக்கையை நிறைவேறுகிறதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆசீர்வாதமாக்குவதற்கான எல்லா அனுகூலத்தையும் இந்த நல்ல தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, அப்போ இந்த உடன்படிக்கையை நிறைவேறுவதற்கு
இந்த உடன்படிக்கை எப்படி வேலை செய்துன்றதை நம்ம கவனிக்கணும். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஒரு பிரமாணம் போல, ஒரு கோட்பாடை போல வேலை செய்ய வைக்கிறார். இது ஆண்டவர் சொல்லியிருக்கிற முறைகளை நாம் கை கொள்ளும் போது, தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான வைத்திருக்கிற முறைமைகளை நம்ம கை கொள்ளும் போது வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பலன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உண்டாக்கும் போது செல்வத்தை மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிற பலத்தினாலே சுகந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால எல்லாவற்றையும் சுகந்தரிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ நான் உங்களுக்கு காண்பித்தேன் பாருங்க, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வேலை செய்வதற்கு தேவன் ஒரு முறைமையை வைத்திருக்கிறார், ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறாரு. நிறைய காரியங்களை கவனிச்சோம் பாருங்க. ஆண்டவர் சொல்ல எது முதலாவது இருக்கணுமோ அது முதலாவது இருக்கும்போது இந்த உடன்படிக்கை வேலை செய்யும். எந்த உடன்படிக்கை? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் பலன் கொடுப்பேன்றாரு பாருங்க. இந்த உடன்படிக்கை வேலை செய்யணும்னா கர்த்தர் சொல்றாரு, எது வாழ்க்கையில முதலாவது இருக்கணுமோ அதை முதலாவது கொண்டு வந்து வைக்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முதலானவராய் இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, மனம் பொருந்தி செவி கொடுத்தா இந்த உடன்படிக்கை வேலை செய்யும். மூன்றாவது சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால. எதனால? இந்த சத்திய வசனங்களை, தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை, நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே இந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. நாலாவது சொன்ன இந்த உடன்படிக்கை எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்முடையது என்ன என்பதை அறிந்து அதை கிளைம் பண்ணும்போது, அதை நம்முடையது என்று நம்ம போய் அதை சுகந்தரித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளும் போது இந்த உடன்படிக்கை வேலை செய்கிறது. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், இந்த உடன்படிக்கை வேலை செய்வதுக்கு ஐந்தாவது காரியமாக ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்காக வாழ்கிற ஒரு மனுஷனா நீங்க இருப்பீங்கன்னா இந்த உடன்படிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். தேவனுக்காக ஒரு மனுஷன் வாழ்கிறவனா இருப்பானா அவனுக்கு தேவன் தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறாரு, உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் பாருங்க, பாபிலோன் தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கிற சாதாரணமான ஆளுங்க தான், ஆனால் அவங்கள பிரித்தெடுத்து ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவுடைய அதிகாரத்தில் வேலை செய்யும்படி அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் மேலே ஆண்டவர் தம்முடைய தயவையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் வைத்ததுனால வேதம் சொல்லுகிறது, அங்கே இருந்த மற்ற எல்லாரை காட்டிலும் அவர்கள் 10 மடங்கு அதிக வித்தியாசமாக இருந்தார். ஞானத்திலும், செய்கையிலும், பேச்சிலும், யோசனையிலும் எல்லாவற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். இதுக்கு காரணம் என்ன? தேவன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு, எந்த மனுஷனை தெரிந்து கொள்றாரு? தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு. இவர்கள் அந்த ஊரோட ஒத்து போகல, பாபிலோன் தேசத்துடைய கலாச்சாரத்தோட ஒத்து போகல, ராஜாவுடைய ஆகாரத்தினால் அவர்களை தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை, அவர்களை விலக்கி அவர்களை ஆண்டவருக்குள்ள பாதுகாத்து கொண்டதினால ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்களை தெரிந்து கொண்டு அங்க உன்னை காட்டுறாரு. எல்லா கண்களுக்கு முன்பாக இவங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. ஏன்னா இந்த 4 வாலிபர்களும் தேவனுக்காக வாழ்கிற வாலிபர்களாய் பாபிலோன் தேசத்தில் இருந்தாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் போனாங்க, ஆனால் இவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார். அது என்ன காண்பிக்குது? ஒரு மனுஷன் தேவனுக்காக வாழ்றவனா இருப்பானா அவனுக்காக கர்த்தர் எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்காக வாழ்வீங்கன்னா உங்களுக்காக எதையும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். செஞ்சு காட்டினாரே, தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போட்டாங்க, அவனுக்காக கர்த்தர் இறங்கி வந்து சிங்கத்தின் வாயை அடைக்கலையா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் தூக்கி போட்டார்கள், அங்க வந்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றவில்லையா? ஏன் இவர்களை காப்பாற்றினார்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இவர்கள் கர்த்தருக்காக வாழ்வேன் என்கிற வைராக்கியத்தோடு இருந்தவர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை இரட்சகராக வைத்து இந்த சபையில் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிற நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் சவால்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன்? எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சூழ்நிலைகள், சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நான் என் இயேசுவுக்காக வாழ்வேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் என் இயேசுவுக்காக வாழ்றது ஒரு அற்பமான வாழ்க்கை கிடையாது. என்னத்தை வாழ்ந்து இயேசுக்காக வாழ்ந்த என்னத்த? நான் சொல்றேன், இயேசுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்க மேல கர்த்தர் காட்டுற பாதுகாப்பு இருக்கும் பாருங்க, அது தெய்வீகமான பாதுகாப்பா இருக்கும். தெய்வீகமான பாதுகாப்பு.
முன்னேற்றங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். நினைக்க முடியாத முன்னேற்றம் வரும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நினைத்தார்களா? தானியேல் நினைத்தானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நினைத்து பார்க்காத ஒரு அடிமையாய் போனவர்கள் அந்த அடிமையாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து பாபிலோன் தேசத்துக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் அவர்களை மாற்றின. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ராஜா இவன் சொல்றதை கேட்காம எதையும் செய்யக்கூடாதபடிக்கு அவ்வளோ ஞானம் உள்ளவர்களாய், அவ்வளோ தயவு பெற்றவர்களா கர்த்தர் அவங்கள உயர்த்தினாரே. இதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 4 வாலிபர்களும் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவுனா, நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மோட உடன்படிக்கை செய்த ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு அடிமையாக வந்திருக்கிறோம், ஆனால் இந்த சிறையிருப்பை மாற்ற நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆகவே அவருக்காக வாழணும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். ஆண்டவர் அவருக்காக வாழ்ந்தவர்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் அவருக்காக உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் வாழும்போது நான் சொல்கிறேன், உங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். மாறாக ஒன்று செய்வார், உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என்னை உயர்த்துவார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் 2-3 இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் பாருங்க. தேவனுக்காக நீங்கள் வாழ்வீங்கன்னா இந்த உடன்படிக்கை வேலை செய்யும். என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை இந்நாளில் நிறைவேறும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்றாரு பாருங்க. இந்த உடன்படிக்கை இன்னைக்கு ஒவ்வொரு நாள் எனக்கு வேலை செய்யும். எப்போனா, நான் கர்த்தருக்காக வாழும்போது ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பு எனக்கு உண்டாகுது. ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார். இன்னொரு காரியம் பாருங்க, ஆண்டவருக்காக ஒரு மனுஷன் வாழ்வானா அவனுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்காக நீங்க வாழ்வீங்கன்னா உங்களை தான் ரொம்ப நாள் வாழ வைப்பாரு. நல்லா கவனிங்க நான் சொல்றது. கர்த்தருக்காக வாழணும்னு எண்ணமே இல்லாதவங்கள வாழ வச்சு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் இயேசுக்காக வாழணும், இயேசுடைய ராஜ்யத்தில் நான் பிரயோஜனமான வேலையை செய்யணும், அவருக்காக அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல அவருடைய வேலையை செய்யணும்னு விரும்புகிற என உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நீடித்து வாழ வைப்பார். கையை வைத்து சொல்லுங்க, நீடித்த வாழ்வு நாள் யாருக்கு கிடைக்கும்னா, சும்மா இந்த உலகத்தில் சும்மா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குல, இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன். எத்தனை பேர் அப்படி வாழணும்னு நினைக்கிறேன்? அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா, எவ்வளோ ஆபத்து வந்தாலும் உயிரோட காத்து நிற்க வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஆபத்து வரலாம், சேதங்கள் வரலாம், ஆனால் நம்மளை காப்பாற்றி நம்மளை உயிரோட வாழ வைப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, நீ வாழணும். ஏன்னா உன் மூலமா நான் என்ன தேவன், நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமா ஆண்டவர் நிரூபிக்கிறார் பாருங்க. அப்போ இன்னைக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நம்ம காட்டுகிறார். தேவனுக்காக நீங்க வாழ்வீங்கன்னா நீடித்த வாழ்வுனால நம்ம கட்டளையிடுறார் பாருங்க. என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுது அதை குறித்து அப்படின்றத நம்ம கவனிக்கணும் பாருங்க. 55ஆம் சங்கீதம் வாங்க. 55ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிப்போமா? 55ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் என்ன சொல்றான் பாருங்க சங்கீதக்காரங்க. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியமும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களை பாதி வரையில் ஆகவும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இந்த சூதுள்ள மனிதன் அவனுடைய ஆயுசு நாளுக்கு எப்படி இருக்குன்றாருன்னா, என்ன அங்க சொல்றாரு பாருங்க, தங்கள் ஆயுசு நாட்களில் பாதி வரையில் ஆகவும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா பாருங்க, சூதுள்ள மனுஷன்னா அந்த வார்த்தை ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வார்த்தை பாருங்க. சூதுள்ள மனுஷன்னா வாயில ஒன்று பேசுறது, வேற ஒன்று யோசிக்கிறது, தான் சூதுள்ள மனுஷன். அந்த சூதுள்ள மனுஷனுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள்ல வருஷத்தை ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் அவனுக்கு. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கும் போது அவன் பேச்சு ஒன்றா இருக்கும், யோசனை ஒன்றா இருக்காது. அவனுடைய பேச்சும் யோசனையும் ஆண்டவருக்காக வாழ்கிற பேச்சாக, ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இப்படி இந்த சூதுள்ள ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக இருப்பதில்லை. அவனுடைய ஆயுசு நாட்கள் அறகுறையாக இருக்குன்றார், ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்.
ஆனால் கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார், நீடித்த வாழ்வு அவனுக்கு கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. இன்னொரு இடத்துல கவனிச்சு பாருங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம், அங்கே இன்னொரு வார்த்தையை அங்கே நம்ம கவனிக்க முடியும். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆயுசு எப்படி இருக்கும்ன்றத இங்கே வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்ல போகிறாங்க. எரேமியா 9:8 வாசிப்போமா? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பும் அது கபடும் கபடம் பேசுகிறது. அவன் தன் ஆயிலோடு தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு, நல்லா கவனிங்க, எல்லாம் பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கு, ரொம்ப சமாதானமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் எப்படி நினைக்கிறானா, தீமை நினைக்கிறான், கொல்லணும் நினைக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவனா இருக்கிறான் பாரு. அவனுக்கு என்ன சொல்றாரு? அவனுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்காது. இவனுக்கு என்ன இல்லை? கர்த்தரை பின்பற்றணும், கர்த்தருக்காக வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லை பாருங்க. இப்படி எண்ணம் இல்லாதவன் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் இருப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய லைஃப் டியூரேஷன் ரொம்ப ஷார்ட் ஆயிடுது. அப்போ இன்னைக்கு நீடித்து வாழணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கணும். ஆண்டவரே, நான் நீடித்து வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆசை, உமக்காக நான் வாழ்கிறேன். தேவனுக்காக வாழணும்னா நம்ம பேச்சிலும் நம்முடைய யோசனையிலும் நம்முடைய செயலிலும் எந்த விதமான தாறுமாறான காரியங்கள், அங்கே தான் சொல்கிற பாருங்க, அவன் தன் அயலானோடு தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். சமாதானமாக இருக்கிற மாதிரி, சமாதானமாக பேசுகிற மாதிரி, ஆனால் உள்ளத்துக்குள்ளே எப்படி நினைக்கிறான் பாருங்க. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சூதுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். சூதுள்ள ஒரு மனிதனுக்கு என்ன வேதம் சொல்லுதுன்னா, அவன் ஆயுசு நாட்கள் பூரணமாக இருப்பதில்லை, அவனுக்கு லாங் லைஃப் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா தேவனுடைய காரியத்தின் மேலே கண் வைக்கிற ஒரு மனுஷனுக்கு, தேவனுக்காக வாழணும், அவன் கர்த்தரை நானோ, தாவீது அங்கே சொல்கிறார் 55ஆம் சங்கீதத்தை கடைசி வசனம் வாசித்தோம் பாருங்க. அங்கே சொல்கிறார், நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நானோ கர்த்தருக்காக வாழணும்னு இருக்கிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு வாழணும்னு இருக்கிறேன். அப்படின்னா என்னை இந்த சூதுள்ள மனித அந்த நிலைக்கு என்னை விலக்கி காக்கிறேன். மனசில் ஒன்று யோசிச்சுட்டு வாயில் ஒன்று பேசுறதில்லை. இங்கே நம்ம இந்த எரேமியா 9:8 கவனிச்சு பாருங்க, பேசுறது ஒன்று இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள உள்ளத்துக்குள்ள அவன் நினைக்கிறது வேற ஒன்றா இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆயுசு நாட்கள் அவனுக்கு பூரணமாக இருப்பதில்லை, அறகுறையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு நிலை. இன்னொரு இடத்துல பாருங்க, யோபு ரொம்ப அற்புதமாக இந்த காரியத்தை சொல்றாரு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்னா, ஆண்டவருக்காக வாழும்போது இந்த சூதுள்ள மனுஷனை போல இருக்க மாட்டேன். வாயில் ஒன்று பேசுறது, உள்ளத்தில் ஒன்று நினைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இராதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி நம்ம காக்கக்கூடியவராக இருக்கிறார் பாருங்க. யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நல்லா கவனித்து பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமான் தன் வழிகளை உறுதிப்படுத்துவான். அங்க சொல்ல சுத்தமுள்ள கைகள் உள்ளவன் மென்மேலும் பலன் அடைவான். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு நீதிமானா இருப்பானா, அவனுடைய செய்கை, அவனுடைய யோசனை, அவனுடைய பேச்சு, அவனுடைய பழக்கம் வழக்கம் எல்லாம் சுத்தமானதா இருக்குமா, சுத்தமுள்ள ஒரு கை உள்ளவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். ஏன்னா அவன் வாழணும்னு நினைக்கிறதே ஆண்டவருக்காக, சுத்தமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறான், பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உபாகம் 8:18 சொல்லியிருக்க அந்த உடன்படிக்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இஷ்டம் போல வாழ்றதில்ல, கெடுதி செய்ய என்ன, மனுஷனை வெளியே பேசுறது ஒன்று, உள்ளுக்குள்ள நினைக்கிற ஒன்றா இருந்தோன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, சூதுள்ள ஒரு மனுஷனை போல இருக்கிறான். இன்னைக்கு நம்ம யாராக இருக்கிறோம் செக் பண்ணோம். சூதுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறானா, நீதிமானை போல இருக்கிறனா? இந்த நீதிமான போல இருக்கிறவன் தன் கையை சுத்தமுள்ள கையாக வச்சிருப்பான். தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். சுத்தமுள்ள கை உள்ளவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? கண்டிப்பாக அவன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்றவனா இருப்பான்.
தேவனை நம்புகிறவனாக இருப்பான், தேவன் சொல்றதை செய்கிறவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்குறாராம். இதெல்லாம் விளங்கி கொள்ளாத ஒரு மனுஷனாக நம்ம இருப்போம்னா, நான் சொல்கிறேன், எல்லா சிக்கல்லையும், எல்லா தவறுலையும், எல்லா விஷயத்திலும் நம்ம எண்ணம் ஒன்றா இருக்கும், யோசிக்கிறது ஒன்றா இருக்கும், வாயிலேருந்து வர வார்த்தை வேறையாக இருக்கும். அப்படி வருதுன்னா நீங்கள் வேதம் நம்மளை என்னவா சொல்லுதுன்னா, சூதுள்ள ஒரு மனுஷனை போல இருக்கிறேன், உன்னை யோசிக்கிறேன் ஆனால் வேற ஒன்றை பேசுகிறேன். அதுதான் எரேமியாவில் காட்டினேன். என்ன பேசுகிறதெல்லாம் வாயெல்லாம் தேன் ஒழுவாக பேசுறது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே எல்லா கசப்பையும் வெறுப்பையும் வைத்திருந்தா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கு நீடித்த ஆயுசு நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆயுசு நாட்களை குறைக்கிறான். அவன் நல்லா வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை உண்டாக்காமல் எல்லா கசப்பையும் வெறுப்பையும் வைத்திருக்கும் போது அவன் கை சுத்தமாக இருக்காது, அவனுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்காது, அவனுடைய பேச்சு சுத்தமாக இருக்காது. இங்கே யோபு சொல்கிறாரு, நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் சுத்தமுள்ளவனா, தன் வழிகளை அவன் உறுதிப்படுத்துகிறவனா, தன் வழியில் கரெக்டாக இருக்கிறான், செய்கையில் கரெக்டாக இருக்கிறான், அவனுடைய பேச்சில் கரெக்டாக, அவனுடைய கை சுத்தமான கையா இருக்கு. இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னா வேதம் நம்முடைய வாழ்க்கையை ஆயுசு நாட்களை பெருகப்படுத்துவதுக்கு எதுவாக இருக்குது. பாருங்கள், நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். இப்படி இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம யோசிக்கணும். நீதிமான் தன் வழிகளை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலப்படுவான்னு சொல்லியிருக்க. இப்போ பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். இந்த நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆயுசு நாட்கள்லாம் அவன் எப்படி தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறான், தேவனை பின்பற்றுகிறான். இப்படி பின்பற்றுகிற இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி ஆயுசு நாட்களை பெருக பண்ணுறாரு பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்தாங்க பாருங்க. அப்படியே சொல்லியிருக்கோம் பாருங்க. ஒரு சுத்தமுள்ள கை உள்ள ஒரு மனுஷன், நீதிமானுடைய வழி, சூதுள்ள ஒரு மனுஷனா இல்லாம, சூதுள்ள மனுஷனுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் இல்லை. ஒரு நீதிமானுக்கு, சுத்தமுள்ள கை உள்ள ஒரு மனுஷனுக்கு, தன் வழியை சரிப்படுத்துகிற ஒரு மனுஷனுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்குறான். அவன் எப்படி இருப்பானா, கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுவான், கர்த்தருக்கு கீழ்ப்படிவான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பான், கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமா. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த. நல்ல கவனிங்க, சொல்லியிருப்பாரு, நீதிமான், சுத்தமுள்ள ஒரு கை உள்ள ஒரு நீதிமான், தேவனை பின்பற்ற ஒரு மனுஷன், தேவனை நம்புற ஒரு மனுஷன், தேவனுடைய வசனத்தை கை கொள்ற ஒரு மனுஷனை குறித்து தான் இங்க சொல்றாரு. இங்க நீதிமொழியில் நம்ம வாசிக்கிறோமே, என்ன சொல்றாரு, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும். நல்லா கவனிங்க, நீடித்த ஆயுசையும் அங்க சொல்றாரு, ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறதா. யாருக்கு? நீதிமானா, சூதுள்ள ஒரு மனுஷனா இல்லாம நீதிமானா இருக்கிற ஒரு மனுஷன், தன் கையை சுத்தமா வைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிற மனுஷன், தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிற மனுஷன் கண்டிப்பா சூதுள்ள மனுஷனா இருக்க முடியாது. தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிற மனுஷனை குறித்து தான் இங்கே சொல்கிறாரு. அவனுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவேன், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு போல அவைகளை உன் இருதயமாகிய பலகில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷருடைய பார்வைக்கும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்றார் பாருங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிற மனுஷன் செய்கிற செயல்கள். சூதுள்ளவனா இருக்க மாட்டான், தான் சுய ஆதாயத்துக்காக வாழ்கிறவனா இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த உடன்படிக்கை வேலை செய்ய. என்ன உடன்படிக்கை? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த பலனை கொடுக்கிற அந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது அவன் ஆயுசு நாட்கள் பெருகும், அவனுக்கு சமாதானம் உண்டாகும்,
அவன் தேவனை சார்ந்து வாழ்வான், சுய புத்தியை சார மாட்டான், கர்த்தரை நம்பி தான் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பான். கர்த்தர் அவன் வழியெல்லாம் வைக்க பண்ணுறாரு. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்கள்னால நிரப்புறார். அவனை பாதுகாக்கிறது மாத்திரம், அவனை உயர்த்துறது மாத்திரம், முன்னேற வைக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நல்ல நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ஒரு மனுஷன், இந்த நீதிமான போல வாழ்கிற ஒரு மனுஷன், அவன் கர்த்தருக்காக வாழ்வான். சூதுள்ள ஒரு மனுஷனாக இருக்க மாட்டான். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் என்னெல்லாம் செய்வார்னு சொல்கிறாரு பாருங்க. இப்படி ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்வீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வழியெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கு பாருங்க 4ஆம் வசனத்தில், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவான். தயையை பெறுகிற ஒரு வாழ்க்கை, ஃபேவர். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு ஃபேவர் உண்டாகும். இந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் உண்டான உடனே உங்கள் காரியங்கள்லாம் வாய்க்கும். ஏன்னா நான் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். தேவன் என்ன எனக்கு கொடுத்தாலும் அதை ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, அந்த சந்ததியை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களுக்காக எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதுதான் சொல்கிறார் பாருங்க 6ஆம் வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நல்ல ஒண்ணுங்க, என்ன பண்ணுறாராம்? வழியெல்லாம் செவ்வையாக்குறார், காரியங்களெல்லாம் வாய்க்குது. தயையும் நற்புத்தியும் பெறுகிற ஒரு மனுஷனாக கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. இப்போ எவ்வளோ அவசியம் பாருங்க, எவ்வளோ முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் பாருங்க. தேவனுக்காக நான் வாழ்கிறேன்னா சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் தேவனுக்காக வாழ்கிறேன்ட்டு யோசிக்கிறது ஒன்று, வாயில் ஒன்று பேசுறதா இருந்தால் வேதம் சொல்லுது அது சூதுள்ள மனுஷனுக்கு ஒப்பனையான வாழ்க்கை. சூதுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பனையாக ஒரு மனுஷன் வாழ்கிறானா அவனுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் இல்லை, அறகுறையான ஆயுசு நாட்களோட வாழ்கிற ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறவனை கர்த்தர் நீடித்து வாழ வைப்பார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வச்சு நான் கர்த்தருக்காக வாழணும்னா கர்த்தர் எல்லா காரியம், தயவை கொடுப்பார், நற்புத்தியை கொடுப்பார், வழியை செவ்வை ஆக்குவார். ஏன்னா ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஏன் வாழ்கிறேன்னா நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்கிறேன். கையை வச்சு நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தரை வெளிப்படுத்துவதற்காக, கர்த்தரை இன்னொருவருக்கு சொல்வதற்காக வாழ்கிறேன். இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் வேலை செய்யும், அந்த உடன்படிக்கை வேலை செய்யும். அவனுக்காக கர்த்தர் எல்லா நன்மையும் தயவையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, தேவனுக்காக வாழும்போது தெய்வீக பாதுகாப்பு உண்டாகுது. தேவனுக்காக வாழும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் வருது. தேவனுக்காக வாழும்போது நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்குறாரு. தேவனுக்காக நீங்கள் வாழ்வீங்கன்னா நான் சொல்கிறேன், அது கூட சேர்ந்து வருது என்ன தெரியுமா? செழிப்பையும் கர்த்தர் கொடுக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன கொடுப்பார்? நமக்கு செழிப்பையும் கொடுப்பார். எல்லா நன்மையும் வளனையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். 3 யோவானில் சொல்லியிருக்கு பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். யோவான் என்கிற ஒரு போதகர் என்ன விரும்புகிறார் பாருங்க, எல்லா விசுவாசியும் ஆத்துமா செழிப்பில், ஏன்னா சரீர செழிப்பில், உலக பிரகாரமான செழிப்பில், எல்லா செழிப்பிலும் நீ வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுதான் நல்ல ஒரு ஜெபம் பாருங்க. எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறார் ஒரு போதகரா? அவரு எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்துரு. அப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் கொடுக்குற செழிப்பு வெறும் வெளிப்புறமான செழிப்பு மாத்திரம் இல்லை, முதலாவது ஆத்தும செழிப்பை கர்த்தர் கொடுக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செழிப்பு கொடுக்குறார்? ஃபர்ஸ்ட் ஆத்தும செழிப்பு. இந்த ஆத்தும செழிப்பு எங்கே வருது? சபைக்கு வந்து இந்த வசனங்களை கேட்கும் போது இந்த வசனம் இந்த ஆத்துமாவுக்குள்ள போய் இந்த ஆத்துமாவை புஷ்டியாக்குது. இந்த ஆத்துமாவை புஷ்டியாக்குற வேலை எதுவுமே செய்யாமல், பலனடைய வேலை எதுவுமே செய்யலைன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக வாழவே முடியாதுங்க. ஆண்டவருக்காக வாழணும்னா உங்கள் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் செழிப்பாக இருக்கணும். கையை வாங்கி சொல்லுங்க, என் ஆத்துமா தேவ வசனத்தினால ஒவ்வொரு நாளும் செழிப்படையுது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தினால என்ன ஆகுது? செழிப்பாகுது. இந்த ஆத்துமா எவ்வளோ செழிப்பாக இருக்கோ அவ்வளோ அருமையாக
உங்களை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் வாழ வைக்க கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த ஜெபத்தை தான் செய்கிறார் பாருங்க. பவுலுக்குறோம் எபேசியர் இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்து 19ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஜெபம் பண்ணுறார். இந்த ஆத்தும செழிப்பு உண்டாவதுக்காக இவர்களுக்கு நீ பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. இவங்க இந்த புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை அவங்களுக்கு உண்டாக்குங்க. இந்த ஆத்தும செழிப்பு வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக வாழ்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வேதம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஜெகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜெகரியாவுடைய நாட்களில் இந்த ஊசியா ராஜா இருந்தான் பாருங்க. அந்த ஊசியா ராஜாவை குறித்து 1 நாளாகமத்தில் கவனிச்சு 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த தேவனை தேடி தேவனுக்காக வாழணுன்ற எண்ணம் இருந்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ் ஆச்சாங்க. ஆனால் என்னைக்கு தேவனுக்காக வாழ்கிறத விட்டுட்டு இஷ்டம் போல வாழணும்னு நினைச்ச போது எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷனாக மாறினாம. ஊசியா ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 நாளாகமோ 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாம் நினைந்து வாசிப்போமா. உன் தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசனங்களில் புத்திமானாயிருந்த தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை தேவனை தேட இணங்கி இருந்தானா. தேவனுக்காக வாழணும்னு இணங்கி இருந்த போது அவனுக்கு எல்லா செழிப்பும் வந்துச்சுங்க, எல்லா வெற்றியும் வந்துச்சு. ஆனால் இதே உசியா ராஜா கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை தேடணும்னு இணங்கி இல்லாமல் போன காலத்தில் கவனிச்சிங்கன்னா எல்லாமே அவனுக்கு தோல்வியாக மாறினது. இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழ்கிறதுன்றது எவ்வளோ முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருக்காக, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக வாழணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதோ தானன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு உமக்காக வாழணும். ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே நீங்கள் ஒரு ஜெபம் செய்யணும். என்ன ஜெபம் செய்யணும்? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறவங்க கையை வச்சு சொல்லுங்கள். ஆண்டவரே, நாளைக்கு போய் வேலைக்கு போவீங்க, நாளைக்கு போய் எல்லா காரியங்களையும் செய்வீங்க. அங்கே தான் எல்லா சவாலும் வரும், எல்லா சோதனையும் எல்லாம் உங்களுக்கு அங்கே தான் ஆயத்தமாக என்ன இருக்கும் பாருங்கள். அங்கே தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவரே, இன்றைக்கி எத்தனை சோதனை எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம் விட்டு பின் வாங்கக்கூடாது. நான் உண்மை எப்பொழுதும் தேடுகிறவனா, உமக்காக வாழ்கிறவனா நான் இருக்கணும் என்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்கணும்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் செழிப்படைய செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய். என்ன தோல்வியை பிசாசு கொண்டு வர நினைச்சாலும் அந்த தோல்வியை ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா இங்கே வேதம் சொல்லுது, அவன் இணங்கி கர்த்தரை தேடினது வரைக்கும் வேதம் சொல்லுது அவன் காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினாரா. இன்னைக்கு நல்லா நீங்கள் கர்த்தருக்காக வாழணும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த தேவன் உங்கள் காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிற உண்மை உள்ள தேவன். தேவனுக்காக வாழ்றதுல சவால்கள் வரும். ஏன்னா ஆண்டவருக்காக வாழ முடியாதபடிக்கு பிசாசு நிறைய தடைகளை கொண்டு வரும். ஆனால் அதை தாண்டி இல்லை, நான் கர்த்தருக்காக வாழ்கிறவன், நான் கர்த்தரை நம்புகிறவன், நான் கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் சொல்கிறீங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்காக வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருக்காக வாழ்வீங்கன்னா பாதுகாப்பு உண்டு, கர்த்தருக்காக வாழ்வீங்கன்னா முன்னேற்றம் உண்டு, கர்த்தருக்காக வாழ்வீங்கன்னா நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டு, கர்த்தருக்காக வாழ்வீங்கன்னா தரித்திரமாக இருக்க மாட்டீங்க, செழிப்பாக இருக்க கர்த்தர் நிச்சயமாக. எத்தனை பேர் நம்புகிறவங்க எழுப்பி நின்று உங்கள் இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்கிறேன், ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆண்டவரே அர்ப்பணிப்போட ஒவ்வொரு நாளும் வாழ நான் ஒப்பு கொடுக்குறேன். நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், நீர் என்னை ஆண்டவரே உயர்த்துகிற தேவன், நீர் எனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கிற தேவன், நீர் என்னை செழிப்படைய வைக்கிற தேவன். ஏன்னா ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும்னு தீர்மானிக்கும் போது என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுகிறவரே அல்ல. இப்படி வாழ்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை வேலை செய்வார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே,
நீங்கள் சொல்லியிருக்கிறபடியே ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நான் கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது ஆண்டவரே, ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? போகையிலும் வருகையிலும் கர்த்தர் இது முதல் கொண்டு உன்னை அவர் காக்கிறவராக இருப்பார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். உங்கள் முயற்சியில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பார். உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பார். சூதுள்ள ஒரு மனுஷனா இல்லாம கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு நீதிமானா, ஆண்டவரே, சுத்தமுள்ள கையோடு என் வழிகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நான் நினைத்து நான் நடக்கிற ஒரு மனுஷனா இருக்கும்போது எனக்கு கர்த்தர் அவருக்காக வாழ்கிற என்ன ஆண்டவர் நீடித்து வாழ்கிற ஆயுசு நாட்களை கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக வாழும்போது எல்லா செழிப்பு, ஆத்தும செழிப்பு, சரீர செழிப்பு, ஆண்டவரே, உலகத்தில் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, இந்த அற்புதமான சத்தியங்களை, கர்த்தர் நல்லவர் என்பதில் எங்களுக்கு நீர் காண்பித்த இந்த சத்தியத்தை ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கை கொள்ள, ஆண்டவர் என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறவங்க உங்கள் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன வந்தாலும் இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த இயேசுவுக்காக வாழ்வது நஷ்டம் அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவுக்காக நான் வாழும்போது எனக்கு நஷ்டம் அல்ல. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு செழிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு எல்லா உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய உடன்படிக்கை வேலை செய்ய நீர் வைத்திருக்கிற பிரமாணம், நீர் வைத்திருக்கிற கோட்பாடில் ஒன்று, நாங்கள் உமக்காக வாழணுன்றத எங்களுக்கு இன்னைக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்காக வாழ்வதற்கு எதிராக என்ன சவால்கள் வந்தாலும் அதை மேற்கொண்டு நாங்கள் உமக்காக கடைசி வரைக்கும் வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே எங்களை காத்து உமக்குள்ள வழி நடத்த வேத வசனம் சொல்லுகிறபடியே இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறபடி உமக்காக இறுதி வரைக்கும் நாங்கள் வாழ்கிறவர்களாக இருக்கும்போது எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருப்பீர். இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படியே ஆண்டவரே, எங்கள் மேலே உம்முடைய பலனை நீர் கட்டளையிடுகிறீர். எங்களை உமக்காக வாழ வைப்பதற்கான பலனையும் தெம்பையும் ஆற்றலையும் எங்களுக்கு நீர் கொடுத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா கனம், மகிமை, துதி உமக்கே நாங்கள் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.